உள்ள வந்து கண்ணி வெடி வச்சிருக்கான். எந்த கப்பலை சோழிய முடிக்கணுமோ ஒரே அடிதான் சோழிய முடிச்சு விட்றாங்க. நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்ப அமெரிக்காவுடைய அக்ரிமெண்ட்டை சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண அமெரிக்க பிரசிடென்ட்டுடைய அக்ரிமெண்ட்டை மதிக்காத நெத்தன்யாகுவை அமெரிக்கா மதிக்கலாமா? ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா வந்து அது லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து காட்டுது. குளோபல் சவுத் லீடர்ஷிப்பு இந்தியாட்டிருந்து பாகிஸ்தான்கிட்ட போயிடுச்சு. இந்தியா லாஸ்ட் தட் குளோபல் சவுத் லீடர்ஷிப் பொசிஷன். பாகிஸ்தான் ஹஸ் டேக்கன் ஓவர். இதை வந்து ஒரு அமெரிக்க அதிபரை ஈரான் டாப் பிராஸையும் டாப் லீடர்ஸையும் ஒரு நெகோஷியேட்டிங் கிரவுண்டுக்கு கொண்டு வந்ததில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. ஃப்ளைட்டு F-35, F-15, F-16 மிசைல்ஸை வச்சு ட்ரோன்ஸை வச்சு எங்கள் நாட்டில் 11,000 இடத்த வந்து நீ நாசம் பண்ணிட்டேன், ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குச்சிட்டேன், இதெல்லாம் நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 2 மில்லியன் நான் சார்ஜ் பண்ணுறேன். என்னங்க ஒரு சிவிலைசேஷனே அழிச்சிடுவேன், நாளை காலையில் 5 மணிக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் 5 மணிக்கு ஒரு சிவிலைசேஷனே இருக்காது அப்படின்னு த்ரெட்டன் பண்ணவர் தானே இந்த ட்ரம்ப். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் நினைக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய இந்த போர் மேகங்கள்ல இன்றைக்கு ஈரானை அமைதி பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் அழைத்திருக்கிறது அப்படின்ற செய்தியும், அதை தொடர்ந்து ஈரான் சில கோரிக்கையை முன்வைத்ததாகவும் சொல்றாங்க. முக்கியமான கோரிக்கைகள் அதெல்லாம் என்னவா இருக்கு களம்? ஈரான் வந்து ஒரு 10 கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டருக்கு ஷபாஸ் ஷெரீஃபுக்கு நன்றி தெரிவித்து ஒரு 10 கோரிக்கையை சொல்லியிருக்காங்க. 10 கோரிக்கை. ஆமாம், இது வந்து நிறைவேற்றப்பட வேண்டும். பாயிண்ட்ஸ் ஆஃப் நெகோசியேஷன். சரி, அதை பேஸ் பண்ணி தான் நெகோசியேஷன். அந்த 2 வீக்ஸ் சீஸ்ஃபயரை 2 வீக்ஸ் போர் நிறுத்தம் இந்த 10 பாயிண்ட்ல டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை. ஸோ இதில் மெயினாக வந்து அமெரிக்கா ஒரு 15 பாயிண்ட் கொடுத்தாங்க கடந்த காலத்தில். 15 பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் ஃபார் நெகோசியேஷன் வச்சாங்க. அமெரிக்கா வச்சிருக்கு, இவங்க ஒரு 10 வச்சிருக்காங்க. இதை வந்து ஒரு அமெரிக்க அதிபரை ஈரான் டாப் பிராஸையும் டாப் லீடர்ஸையும் ஒரு நெகோஷியேட்டிங் கிரவுண்டுக்கு கொண்டு வந்ததில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. பாகிஸ்தான் ஒரு சின்ன நாடு, நம்ம எள்ளி நகையாடக்கூடிய நாடு. ஆனாலும் ஒரு போர் நிறுத்தத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் ஒரு அமைதியை ஏற்படுத்தி இதை கொண்டு வருவதற்கு பாகிஸ்தான் பிரதமர் செய்த வேலை வந்து உண்மையிலே உலகம் போற்றக்கூடிய ஒரு வேலை. பெரிய முன்னெடுப்பு இல்லையா? பெரிய முயற்சி. ஏன்னா அவருக்கு அந்த கிரெடிபிலிட்டி இருக்கு அவருக்கு. ஆமா, அமெரிக்கா யாரையும் உள்குத்து குத்துற மாதிரி இருக்கு. அமெரிக்காவும் நம்புது, ஈரானும் நம்புது. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு, அதாவது நேரு இருந்த மாதிரி, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி இருந்த மாதிரி, சரி, அந்த அளவுக்கு ஓரளவுக்கு டிப்ளமேட்டிக்கா ஒரு நான் அலைன்டா, இந்த பக்கம் அலைன் பண்ணாம இந்த பக்கம் அலைன் பண்ணாம அவன் வந்து ஈவன்தோ அமெரிக்காவிட்ட இருந்து பொருள் உதவி பெற்றாலும், அமெரிக்காவிட்ட ஃபண்டிங் கிடைச்சாலும் கூட ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா வந்து அது லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து காமிக்குது. தலைமை பண்பு. அப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்பு நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு இருப்பது உண்மையிலேயே நம்ம வந்து பெருமைப்பட வேண்டியது, பாராட்ட வேண்டியது. சரி, அது வந்து பாக்குறவங்களுக்கு புரியும் நீங்க யாரை உள்குத்து குத்துறீங்கன்னு. நான் உள்குத்தெல்லாம் குத்துறேன், நான் ஒருத்தரை பாராட்டுறேங்க, அவ்வளவுதாங்க. ஏங்க நீங்க வேற? நான் ஒருத்தரை பாராட்டுறேன், நல்லது செஞ்சிருக்காரு, பாராட்டுறேன். நீங்க பிடிக்காதவங்கள பாராட்டுறீங்கன்னு வருத்தப்படுவாங்க. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பேசினா ட்ரம்ப் ஒத்துக்கிறாரு இல்லைங்க? எஸ். அப்ப ட்ரம்ப் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் லிசன் பண்றாரா இல்லையா? என்னங்க ஒரு சிவிலைசேஷனே அழிச்சிடுவேன், நாளை காலையில 5 மணிக்கு செவ்வாய்க்கிழமை காலையில 5 மணிக்கு
ஒரு சிவிலைசேஷனே இருக்காது அப்படின்னு த்ரெட்டன் பண்ணவர் தானே இந்த ட்ரம்ப். வரலாற்று பக்கங்கள்ல பார்க்கவே முடியாது அப்படின்னு த்ரெட்டன் பண்ணவரை வந்து சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிற வச்சிருக்காருன்னா எத்தனை பெரிய விஷயங்க அது. இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். தட் இஸ் அ டிப்ளமேட்டிக் சக்சஸ். குளோபல் சவுத் லீடர்ஷிப் இந்தியாட்ட இருந்து பாகிஸ்தான் போயிடுச்சு. இந்தியா லாஸ்ட் தட் குளோபல் சவுத் லீடர்ஷிப் பொசிஷன். பாகிஸ்தான் ஹஸ் டேக்கன் ஓவர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? குளோபல் சவுத் லீடர்ஷிப் பொசிஷனை பாகிஸ்தான் உண்மையிலே எடுத்திருக்கு. நம்ம இழந்துருக்கோம். லிட்டரலாக நீங்கள் வந்து இல்லைன்னு சொன்னால் கூட உண்மையிலே வந்து பாகிஸ்தான் டிப்ளமசி ஒர்க்டு வெல். நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அப்படிதான் தெரியுது. அப்போ வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பேரடாக்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து இஸ்ரேல் தான் இந்த போருக்கு காரணம். இஸ்ரேல் தான் இந்த போரை தூண்டியது. இஸ்ரேல் தான் அமெரிக்கா உள்ளே எடுத்துகிட்டு வந்தது. நெகோசியேஷன் ஜெனீவாவில் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்துகிட்டு இருக்கும் போதே இஸ்ரேல் வந்து அமெரிக்காட்ட சொல்லி அமெரிக்கா 2 பேரும் சேர்ந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பித்து 170 குழந்தைங்களை கொன்னாங்க. ஸ்கூலில் அடிச்சு சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கொமேனியை கொன்னாங்க. முதல் நாள் வாரலையே கொன்னுட்டு இவர்கள் வந்து இது வரைக்கும் ஈரானை அடிச்சிடலாம், ஈரான் மக்கள் வந்து போராட்ட காலத்துக்கு வந்துடுவாங்க, ஈரான் மக்கள் புரட்சி செய்யணும், அப்படி இந்த புரட்சிக்கு உறுதுணையாக அமெரிக்கா இருக்கும், நாம் விரும்புகிற ஆட்சியை கொண்டு வரலாம், நாம் விரும்பக்கூடிய ஆட்சியை கொண்டு வரலாம்னு சொல்லி ட்வீட் எல்லாம் போட்டார். யார்? ட்ரம்ப்பு. ஆனால் எதுவுமே நடக்கலை. இவர் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை. ஏன்னா அந்த சுப்ரீம் லீடர் 37 ஆண்டுகளாக அடுத்த 40 ஆண்டுகளில் நீ எங்கிட்ட தான் வருவ, வா மாப்பிள்ள உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லி டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணி செக்யூர் பிளேஸை ஏற்படுத்தி நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ணி மிசைல்ஸ், இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், காமிகாசி ட்ரோன்ஸ், லாட்ரிங் மியூனிசன்ஸ் இத்தனையும் வந்து உருவாக்கி இன்னைக்கு இன்னமும் சர்வை பண்ணி ஏற்றுன்னு அடிச்சுட்டு இருக்காங்கன்னா, நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு வர வச்சு ஹார்மஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூடி ஒட்டுமொத்த உலகத்தையும் அலற விட்டு, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாம் வந்து பயத்தில் அலற விட்டு உலகமே பீதியில் தான் இருக்கு. பீதியாக்கி இன்னைக்கு நிற்கிறான் அப்படின்னா தட் இஸ் கால்டு லீடர்ஷிப், ஈரானுடைய லீடர்ஷிப். ஓகே, அமெரிக்காவுக்கு பல்வேறு முனையில் ப்ரெஷரை ஏற்படுத்தி அமெரிக்க பிரசிடெண்ட்டுக்கு நோ கிங்ஸ் போராட்டத்தை அமெரிக்க மக்கள் ஒரு பக்கம் நடத்துகிறாங்க. அமெரிக்கா காங்கிரஸ் வந்து இந்த வாரை வந்து இல்லீகல்னு டிக்ளேர் பண்ணியிருக்கு, அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணியிருக்கு நீதிமன்றம். அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிகன்ஸும் டெமோக்ராட்ஸுமே வந்து இதை எதிர்த்து குரல் கொடுக்க தொடங்கிட்டாங்க. அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு உடன் இருந்த செக்யூரிட்டி சீஃப், இன்டெலிஜென்ஸ் சீஃப், இது மாதிரி முக்கியமானவர்கள்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டு ஓடுறாங்க. இவர் கூட இருந்தோம்னா நம்மளை வார் கிரைமில் மாட்டி விட்டுருவாரு அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு ஓடுறான். ஒரு பக்கம் வந்து ஹெர்மஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூடினதுனால ஆயில் ப்ரைஸஸ் அண்ட் கேஸ் ப்ரைஸஸ் ஆர் கோயிங் அப், மார்க்கெட்ஸ் ஆர் ஃபாலிங் டவுன். யூரோப்பும் நேட்டோவும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தையை கேட்கல, முடியாதா போடான்ட்டான். இவர் கோச்சிக்கிட்டாரு. மேலே கோச்சிக்கிட்டு என்ன பண்ண போகிற, உன்னால் முடியாது, ஏன்னா கடைசியில் ஓங்காலில் வந்து விழ வேண்டிய சூழல் வந்துடும். ஈரானை அழிச்சிட்டோம்னா நீ வந்து யூனிலேட்டரலாக வார் நடத்தின, எங்களை கேட்டால் நடத்தின, உனக்கு எதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்? நேட்டோ ஏற்கனவே நீ வெனிசுலாவை பிடிச்சிட்ட, 17% ஆயில் ரிசோர்ஸஸை, ஏற்கனவே மிடில் ஈஸ்ட்லாம் உன் கண்ட்ரோலில் இருக்குது ஒரே ஒரு நாடு ஈரான் மட்டும்தான். அவன் இருக்கிறதுனால நாங்கள் ஏதோ எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஒட்டுமொத்த எண்ணெய் வளப்பத்தையும் அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டிய சூழல் வரும், இல்லைன்னா ரஷ்யாட்டிருந்து வரணும், பிரேசிலிருந்து வரணும், இப்படிலாம் வர வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் உனக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு நேட்டோ ஒதுங்கிட்டான், யூரோப்பும் ஒதுங்கியாச்சு. சரி. அப்போ இத்தனை ப்ரெஷருக்கு மத்தியில் பாகிஸ்தான் பிரதமர் எடுத்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கு. சிவிலைசேஷனே அழிப்பேன்னு சொல்லி கொக்கரித்த அமெரிக்க பிரசிடெண்ட்டை இந்த சீஸ் ஃபயருக்கு நெகோசியேட்டிங் டேபிளுக்கு வர வச்சது பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர். ஈரான் என்ன தாட்டில் இருக்காங்க? ஈரான் என்ன சொல்கிறாங்க, ஈரான் இந்த சீஸ் ஃபயர்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், கம்ப்ளீட் ஸ்டாப்பேஜ் ஆஃப் வார் அவங்களுடைய கண்டிஷன். ஃபர்ஸ்ட் மெயின் கண்டிஷன், மொத்த வாரையே நிறுத்தணும், பாதிப்புகளுக்கு நீதி கொடுக்கணும், பாதிப்புகளுக்கு இழப்பீடு கொடு, யூஎஸ் எங்கள் மேலே விதித்த சாங்ஷனை வித்ரா பண்ணு, டெக்னாலஜிக்கல் சாங்ஷன் அண்டு எக்கனாமிக்கல் சாங்ஷனை வித்ரா பண்ணு, 3. 4வது
லெபனானை தாக்கக்கூடாது. தொடவே இஸ்ரேல். கூடாது. ம், ம். ஒன்றாவது கண்டிஷனாக அதை போட்டிருக்காங்க, லெபனானை சரி. தாக்கக்கூடாது. ம், ஓகே, ம். இதெல்லாம் செஞ்சா நான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுறேன். இதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் நடந்தா நான் பேச்சுவார்த்தையில இதெல்லாம் நடக்கும். நடந்தா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் ஒவ்வொரு ஷிப்புக்கும் $2 மில்லியன் நான் சார்ஜ் பண்ணேன். இது வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுட்டு இருந்தேன். என் நாட்டை வந்து அழிச்சிட்டேன். 11,000 சார்ட்டிஸ் போட்டு ஃப்ளைட்டு F-35, F-15, F-16 மிசைல்ஸை வச்சு, ட்ரோன்ஸை வச்சு எங்கள் நாட்டில் 11,000 இடத்த வந்து நீ நாசம் பண்ணிட்ட. ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குச்சிட்ட. இதெல்லாம் நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு $2 மில்லியன் நான் சார்ஜ் பண்ணுவேன். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் திரும்பவும் கட்டமைச்சு எழுப்புறது, மீட்டுருவாக்கம் பண்ணுறது. அது ரொம்ப பெரிய வேலை. ஆமாம், பெரிய வேலைங்க. என்ன எப்படி பண்ணுறது, எத்தனை பண்ணணும். அதுக்கு வந்து என்கிட்ட ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், பெர்மிஷன் இதெல்லாம் வந்து எங்களுடைய இராணுவம் தான் கொடுக்கும். இப்படிலாம் வந்து ஒரு 10 கண்டிஷன் போட்டிருக்காரு. இந்த 10 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றது தான் அடிப்படை. ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய போர் நிறுத்தத்துக்கும் நாங்கள் லெபனானை தாக்குறதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த போர் நிறுத்தத்தையே நல்லிஃபை பண்ணுற அளவுக்கு. ஏன்னா நெத்தன்யாகுவுக்கு இதில் போர் நிறுத்தம் கொண்டு வரதில் விருப்பம் இல்லை. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை அழிச்சொழிக்கணுன்றதான் அந்த 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 சிந்தனையில் தெளிவாக இருக்காங்க. அப்போ அவங்க வந்து அங்கே அடிக்கிறான், ஹிஸ்புல்லா அடிக்கிறான். அப்போ ஹிஸ்புல்லா வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ராக்கெட்ஸ் வச்சுருக்கான் ஹிஸ்புல்லா மட்டும். அவன் அடித்தான்னா என்ன நீ இப்போ திருப்பி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டான். ஹிஸ்புல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன ஈரான் என்ன சொல்லுச்சு, நீ அவனை தாக்காத, நிறுத்து, வா நெகோஷியேட்டிங் டேபிளில் பேசுவோம், போரை நிறுத்துவோம் அப்படின்னு வந்துட்டான். டிஸ்கஷன் வந்து நிறுத்துவோன்னு வந்துட்டான். ஆனால் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ அமெரிக்காவுடைய அக்ரிமெண்ட்டை, சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண அமெரிக்க பிரசிடென்ட்டுடைய அக்ரிமெண்ட்டை மதிக்காத நெத்தன்யாகுவை அமெரிக்கா மதிக்கலாமா? இதுவே ட்ராமாவாக இருக்கலாம். ஆமாம், அமெரிக்கா சப்போர்ட் பண்ணலாமா? அப்போ இந்த கேள்வி கேட்பான்ல, இதுவே ட்ராமான்னா கூட அமெரிக்காவுக்கு என்ன மதிப்பு இருக்குது? அப்புறம் அந்த அமெரிக்க மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா ட்ரம்ப்பால்? சரி, $200 பில்லியன் மேலே செலவாயிருக்கே, எத்தனை சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்க, இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் இன்னைக்கு சரிவை நோக்கி போயிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? இதனால பெனிஃபிட் வந்து ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் பெனிஃபிட் ஆகும். ஓகே, அவன் அதனால் வந்து ஓரளவுக்கு பின்னால் இருந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. இது எப்படி போகுது, அமெரிக்கா போகுது பார்ப்பான் அப்படின்னு போகிறாங்க. இம்பீச்மெண்ட் வரைக்கும் ட்ரம்ப்பை கொண்டு போய் சேர்த்துருவாங்க போல இருக்குது அமெரிக்கா. கடைசியில் இம்பீச் ஆகி இந்த நவம்பரில் காங்கிரஸ் எலெக்ஷன் வருது, அமெரிக்கா காங்கிரஸ் எலெக்ஷன். அதில் வந்து செனட்லேயும் காங்கிரஸ்லேயும் டெமோக்ராட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவர் ஆட்சியே நடத்த முடியாது. யார்? ட்ரம்ப் ஆட்சியை நடத்த முடியாது. உலக வல்லவர். ஆமாம், எந்த மசோதாவும் நிறைவேறாது, எதுவும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு ஆயிரும். போன வட்டம் இப்படித்தான் மாட்டினார், இந்த வட்டமும் இவருடைய செய்கையினால இப்படி மாட்டுறாரு. அப்போ வந்து இதை வந்து ஒழுங்காக பண்ணி சீஸ்ஃபயரை கொண்டு வந்து முழுமையான போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணி ஒரு நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு உட்காந்து அவங்களோட பேசி ஃபைனலைஸ் பண்ணி முடிக்கணும். இது வந்து இஸ்ரேலை வந்து கண்டிக்கணும். இஸ்ரேலை வந்து லெபனான் மேலேயோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மேலேயோ தாக்குதல் கூடாது. நடத்தினா உனக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்றதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணணும். அமெரிக்கா டிக்ளேர் பண்ணணும். ட்ரம்ப் உண்மையிலேயே பீஸை விரும்புறவர், நோபல் பிரைஸை விரும்புறாரு அப்படின்னா, போருக்கான அமைதி பரிசு, நோபல் பரிசு எல்லாம் கேட்டாரு அப்படின்னா வந்து இவர் போரை உருவாக்குறதே இவர் தானே. அப்புறம் எப்படி அமெரிக்கா நோபல் பிரைஸ்? அந்த அம்மா கொடுத்து தொலைச்சிருக்கலாம். கொடுத்து தொலைச்சிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. நோபல் பிரைஸ் பீஸ் வந்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. சரி, ஓகே. ஸோ அதையும் பண்ணாமல் விட்டாங்க. இந்த ஆளுக்கு எப்படியா கொடுக்குறதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. நோபல் பிரைஸ் அந்தளவுக்கு சீப்பாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டான். அவன் யார்? அவன் தெளிவாக இருப்பான். ஸோ அப்போ இத்தனையும் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெகோஷியேட்டிங் டேபிளில் இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்க. ஏதோ பாமெல்லாம் வச்சுருக்காங்களா? ஆமாம், உள்ளே வந்து கண்ணி வெடி வச்சுருக்கான்.
எந்த கப்பலை சொல்லி முடிக்கணுமோ ஒரே அடிதான் சொல்லி முடிச்சு விட்டுறாங்க. இப்போ பொதுவாவே அந்த பாதையில பயணிக்கிற எல்லா கப்பலுக்கும் ஆபத்தா இல்ல எல்லாம் வெடிக்க வைக்கணும்ன்ற கண்ட்ரோல் உங்களுக்கு தெரியும்? அந்த கண்ட்ரோல் இவங்ககிட்ட இருக்கு. எதை வெடிக்க வைக்கணும்னு. ஓ, அது போகலாம், ஆனா எதை வெடிக்க வைக்கணும்ன்றது இவங்க முடிவு பண்ணுவாங்க. எது வந்து கன்னி வெடி வந்து டச் ஆகணுமோ அதை மட்டும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருவோம், அவ்வளோதான். ஓப்பன் பண்ணால் மேலே வரும், டச் ஆகும், வெடிச்சிடும், அவ்வளோதான். இந்த ட்ரம்ப்ன்ற பூனைக்கு ஈரான் மணி கட்ட முடியுமா சார்? அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனால் பல்வேறு டைமென்ஷனில் இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு அடி விழுகுது. எங்கே பார்த்தாலும் ஃபெயிலியர், எங்கே பார்த்தாலும் அடி விழுகுது. அதனால் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் ஈரானை ஒழிக்கணுன்றதுக்கு போனாலும் போவார். இல்லை இனிமேல் போனால் நம்மளை மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு விலகுனாலும் விலகுவார். அதனால் சொல்ல முடியாது, இதுவும் நடக்கலாம். நன்றி சார். மிக்க நன்றி. பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.